கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாவதாக. ஏலோகிம் விடுதலையின் வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைகிற காலை நேரத்தில் அந்த உன்னதமான ஆண்டவர் உயர்த்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாடப்போகிற ஒரு பழைய பாடல், சீயோன் தேசத்தில் நான் மகிழ்ந்திருந்து சேனைகளில் கர்த்தரோடு வாழ்ந்திருப்பேன் என்று சொல்லதானே ஒரு பாடல். எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா எல்லாம் சேர்ந்து ஒரு பழைய பாடல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். சீயோன் தேசத்தில் நான் மகிழ்ந்திருந்து சேனைகளின் கர்த்தரோடு வாழ்ந்திடுவேன். சீயோன் தேசத்தில் நான் மகிழ்ந்திருந்து சேனைகளின் கர்த்தரோடு வாழ்ந்திடுவேன். கவலை இல்லை, அங்கு கண்ணீர் இல்லை, வருத்தமும் பசியும் அங்கு இல்லை. கவலை இல்லை, அங்கு கண்ணீர் இல்லை, வருத்தமும் பசியும் அங்கு இல்லை. ஆட்டுக்குட்டி ஆண்டவர் என்னை வைத்து, ஆட்டுக்குட்டி ஆண்டவர் என்னை வைத்து ஜீவ தண்ணீர் ஊற்றண்டை நடத்திடுவார். சீயோன் தேசத்தில் நான் மகிழ்ந்திருந்து சேனைகளின் கர்த்தரோடு வாழ்ந்திடுவேன். மரணம் இல்லை, அங்கே அலறுதல் இல்லை, துக்கம் இல்லை. சீயோன் தேவ சமூகம். நமக்கு தேவ சமூகத்துல எப்பெல்லாம் நாம் வருகிறோமோ அங்க ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டு. ஆட்டுக்குட்டியான அவருடைய கண்ணீர் எல்லாம் துடைத்து ஜீவ விருட்சத்தின் கனிகளை தரத்தக்கதாக நம்மளை நடத்த போகிறாரே. ஆமென். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். மரணம் இல்லை, அங்கு துக்கம் இல்லை, அலறல் சத்தமும் அங்கு இல்லை. சொல்லுமா? மரணம் இல்லை, அங்கு துக்கம் இல்லை, அலறல் சத்தமும் அங்கு இல்லை. கர்த்தரை சுயந்தன் கண்ணி துடைத்து, கர்த்தரை சுயந்தன் கண்ணி துடைத்து ஜீவ விருட்சம் காணி தந்து நடத்திடுவார். சீயோன் தேசத்தில் நான் மகிழ்ந்திருந்து சேனைகளின் கர்த்தரோடு வாழ்ந்திடுவேன். சீயோன் தேசத்தில் நான் மகிழ்ந்திருந்து சேனைகளின் கர்த்தரோடு வாழ்ந்திடுவேன். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி சொல்லுவோமாம். கவலை இல்லை, அங்கு கண்ணீர் இல்லை, வருத்தமும் பசியும் அங்கு இல்லை. ஆட்டுக்குட்டி ஆண்டவர் என்னை மேய்த்து, ஆட்டுக்குட்டி ஆண்டவர் என்னை மேய்த்து ஜீவ தண்ணீர் ஊற்றண்டை நடத்திடுவார். ஆட்டுக்குட்டி ஆண்டவர் என்னை மேய்த்து ஜீவ தண்ணீர் ஊற்றண்டை நடத்திடுவார். சீயோன் தேசத்தில் நான் மகிழ்ந்திருந்து சேனைகளின் கர்த்தரோடு வாழ்ந்திருவேன். ஆண்டவரே, இந்த சீயோன் தேசத்துக்குள்ள நீர் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்துக்குள்ளாக எங்களை கர்த்தர் அழைத்து செல்லுங்கப்பா. உடைய மகிமையை நாங்கள் உணரத்தக்கதாக தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க வார்த்தை மூலமா எங்களோட பேசுங்கப்பா. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக என்ற வசனத்தின்படி தேவன் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆண்டவரை நிறைவேற்ற போறீங்க. இதை நாங்கள் தியானிக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாக போற கிருபைகளுக்காக நாங்கள் ஆண்டவரை சோதரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த 9வது மாதத்தில் கர்த்தர் நம்மளை கிருபையாய் நடத்தி இருக்கிறார். இந்த மாதத்துடைய வாக்கு தத்தங்களை அநேக குடும்பங்களுக்கு, அநேக ஜனங்களுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் மாற்றினது மாத்திரமல்ல, அநேகருக்கு கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அநேக குடும்பங்களுக்கு ஒத்தாசை அனுப்பினார். அநேகருக்கு கர்த்தர் ஆதரவாய் இருந்தார். 1ஆம் தேதியிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அநேக சாட்சிகளை கேள்விப்படுவதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். பிரியமான, நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன் 9வது மாதமும் உங்களுக்கு கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப போகிறார். மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 22
அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனில் இருந்து உம்மை ஆதரிப்பார், சீயோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்கள், பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து அங்க என்ன நடக்கும்னு சொல்லி கடந்த வாரம் நம்ம தியானித்தோம். பரிசுத்த ஸ்தலத்துல மகத்துவம் இருக்கிறது, பரிசுத்த ஸ்தலத்துல பலன் இருக்கிறது, பரிசுத்த ஸ்தலத்துல மகிமை இருக்கிறது, பரிசுத்த ஸ்தலத்துல தேவனுடைய வல்லமை இருக்கிறது, அவர் பரிசுத்த ஸ்தலத்துல சத்துவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இப்படி அநேக அந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து கடந்த வாரங்களில் நம்ம தியானித்திருப்போம். அப்ப இந்த வாரத்துல ஆண்டவருடைய வார்த்தை அந்த வசனத்தை தொடர்புடைய வசனங்களோடு நான் தியானிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிற தேவன் மாத்திரமல்ல, சீயோனில் இருந்து உங்களை ஆதரிக்க போகிறாராம். ஒருவேளை உங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு ஆதரவு வரப்போகிறது. எங்க இருந்து வரப்போதா? சீயோனில் இருந்து கர்த்தர் உங்களை ஆதரிப்பாராக. ஒருவேளை பரிசுத்த உபவாச கூட்டம் அப்படின்னா உபவாச கூட்டத்தை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். உபவாச கூட்டத்துல என்ன நடக்கும், உபவாச ஜபத்துக்கு போனா என்ன ஆண்டவர் செய்வாரு, பரிசுத்த ஓய்வு நாள்ல ஆண்டவர் என்ன செஞ்சாரு, இப்படி ஒவ்வொரு கூட்டங்களை குறித்து நீங்கள் அறிஞ்சு வச்சிருப்பீங்க. அப்போ இந்த சீயோனில் இருந்து கர்த்தர் உங்களை ஆதரிப்பார் என்று சொன்னால் சீயோன்னா என்ன, சீயோனை குறித்த சின்ன ஒரு விளக்கத்தை நம்ம தெரிந்து கொண்டு அந்த சீயோனில் இருந்து நமக்கு ஒரு ஆதரவு வரப்போகிறது. ஏன்னா சீயோனை இருந்து ஆதரிப்பான்னு சொல்லி முடிக்க ரொம்ப ஈஸியான காரியம். அது எங்க இருக்கு அந்த சீயோனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சீயோன் என்பது ஒரு எபிரேயத்தினுடைய வார்த்தையாக இருக்கிறது. இந்த சீயோன் என்பது எருசலேம் என்னும் ஒரு இடத்தை குறிக்கிறது. இந்த சீயோனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இது தாவீதின் நகரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சீயோனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த சீயோனுடைய பேருக்கு தேவனுடைய நகரம் என்று சொல்லப்படுகிறது. என்னுடைய வேதாகமத்தில், பரிசுத்த வேதாகமத்தில் இந்த சீயோனை குறித்து 150 தடவைக்கு மேலாக இந்த சீயோன் என்ற வார்த்தை தான் அதிகமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில். அப்போ இந்த சீயோன் நகரம் எங்க இருக்கிறது, இந்த சீயோனை குறித்து வேதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது தாவீது ராஜா நம்ம நாட்கள்ல ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5:7 வாசிக்கும் பொழுது, ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். நல்ல கவனிங்க, தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. அது என்ன நகரமாயிற்றா? தாவீதின் நகரமாயிற்று. எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறிய அடிக்கிறானோ அவன் தலைவனாய் இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லி இருந்தான். நல்ல கவனிங்க, இந்த சீயோன் நகரம் தாவீதின் நகரம் என்று சொல்லுகிறதான இந்த நகரம் எந்த ஜனங்களுக்குரியது என்று சொன்னால் எபூசியர்களினுடைய குடியிருந்ததான அவர்களுடைய நகரத்தை தாவீது பிடித்து அந்த பட்டணத்துக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. என்ன நகரம்? சீயோன் தாவீதின் நகரம் என்று சொல்லப்படுகிறது. நீங்க இன்னொரு 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் நீங்கள் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது பாருங்க. 1 ராஜாக்கள் 8:1. அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு பாருங்க, சீயோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தார்கள். அந்த நகரத்துக்கு பேர் என்னதுங்க? சீயோன். அதனுடைய யாருடைய நகரமா? தாவீதின் நகரம் என்று எது சொல்லப்படுகிறது. 1 நாளாகம புஸ்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனத்தை கூட வாசிங்களேன். உங்களுக்கு ஒரு விளக்கத்துக்காக, ரெஃபரன்ஸுக்காக தான் இந்த வசனத்தை நான் வாசிக்க வைக்கிறேன். 1 நாளாகம 11:5. அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. வசனம் சொல்லுகிறது, தாவீது என்ன செய்தானா? சீயோன் கோட்டையை. அப்ப எபூசிய ஜனங்கள் சொல்றாங்க, நீ என்ன செய்ய மாட்ட, இந்த பட்டணத்தை, இந்த கோட்டையை உன்னால் என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் தாவீது என்ன செய்தாரா? அந்த சீயோன் கோட்டையை பிடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது அந்த 1 நாளாகம 11வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலிலே தாவீது ராஜாவாக என்ன செய்தாரா? சாமுவேல் மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். இவர் அபிஷேகம் பண்ணி முடித்த உடனே அவர் முதல் யுத்தத்துல அவர் முதல் காரியத்தை எதை பிடிச்சாரா? எபூசியர் மக்கள் குடியிருக்கிறதான நகரமாய் இருந்ததான அந்த சீயோன் கோட்டையை தாவீது என்ன செய்தாரா? பிடித்தனால அந்த நகரத்துக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த நகரத்துடைய பேர் என்னதுங்க? தாவீதின் நகரமாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. 7வது வசனத்தை வாசிக்கலாமே. தாவீது அந்த கோட்டையில் வாசம் பண்ணினபடியினால் அது தாவீதின் நகரம். தாவீது அந்த கோட்டையில் வாசம் பண்ணினபடினாலே அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. என்ன பேருங்க? தாவீதின் நகரம் என்று அது சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனம் 9 கூட வாசிங்க.
தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளுடைய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். தாவீதோடு கர்த்தர் இருந்தார, நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். அப்போ தாவீது யுத்தம் பண்ணி சுதந்தரித்த எபூசியர்களின் பட்டணம், எபூசியர்களின் நகரத்தை தான் என்ன சொல்றாங்க, தாவீதின் நகரம், சீயோன் கோட்டை, தேவனுடைய நகரம் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. அதே 2 நாளாகம புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 5:2. பின்பு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி, சீயோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தார்கள். அதனுடைய பேர் என்னங்க, சீயோன் என்னும் தாவீதின் நகரம் என்று குறிப்பிடப்படுகிறது. அது என்னுடைய சீயோன்றது என்னது, தாவீதினுடைய நகரம் என்று குறிப்பிடப்படுகிறது. வேதத்தில் இந்த சீயோன் என்று சொன்னால் அதுக்கு இன்னும் டெஃபினிஷன் நம்ம பார்க்கும் பொழுது, கடவுள் வசிக்கிற இடம், ஆண்டவர் வசிக்கிற இடம், குடியிருக்கிற இடம், வாசம் பண்ணுகிற இடம் என்று சொல்லி அந்த சீயோனை குறித்து சொல்லப்படுகிறது. சீயோன் என்று சொன்னால், சீயோன் என்பது ஆன்மீக மலை என்று சொல்லப்படுகிறது. ஆன்மீக மலை, பக்தர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் கூடுகிற அந்த இடம், ஒன்றுபடுகிறதான, வழிபடுகிறதான அந்த இடத்தோட பேர் என்னது, ஆன்மீக மலை அப்படி சொல்லி என்ன சொல்லுகிறாங்க. இந்த சீயோனுக்கு இன்னொரு விளக்கத்தை நம்ம பார்க்கும் பொழுது, வேதத்தில் நம்ம அந்த விளக்கத்தை நம்ம பார்க்க முடியல, ஆனால் அதனுடைய மற்ற விளக்கங்களிலே நாம் வேத புஸ்தகத்தை நம்ம தியானிக்கும் பொழுது, சீயோன் என்று சொன்னால் சூரியகாந்தி என்று சொல்லி அர்த்தமாம். சூரியகாந்தி என்று சொன்னா, சூரியகாந்தியினுடைய தன்மை எல்லாருக்குமே தெரியும். காலையில் சூரியன் உதிக்கும் பொழுது அந்த சூரியகாந்தி பூ என்ன செய்யும், சூரியனவே பார்த்துட்டே இருக்கும். அது உச்சிக்கு வரும்பொழுது அந்த சூரியகாந்தி பூ சூரியனை பார்த்துட்டே இருக்கும். மாலையில் அந்த சூரியன் மறையும் நேரம் வரைக்கும் அந்த சூரியகாந்தி பூவானது கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் அதனுடைய டைரக்ஷன் முழுவதுமே எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா, சூரியனை நோக்கி இருக்கும். அதுதான் என்ன செய்யறாங்க, சூரியகாந்தின்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த சீயோன் மலை தேவனுடைய நகரம், பக்தர்களின் கூடுகை உள்ள இடம், மலை என்று சொல்லி படுகிறதான அந்த கூடுகையில அந்த இடங்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, எப்படி அந்த சூரியகாந்தி பூ அந்த சூரியனை பார்க்கிறதோ அது போல தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஆண்டவர் நோக்கி பார்த்துட்டே இருக்கணும். சீயோன் மலையில எப்பொழுதுமே கர்த்தர் வாசம் பண்ணுகிறாரு, அங்கே அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அவர் தங்கி இருக்கிற இடம், அவர் கிரியை செய்கிற இடம் தான் எதுங்க, அந்த சீயோன் மலை என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சங்கீத புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, வாசிக்கலாமா, வேகமா வாசிங்க. சங்கீதம் 2:6. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். பரிசுத்த பர்வதமாகிய, அது எப்படிப்பட்ட பர்வதங்க, பரிசுத்த பர்வதம். அதுல சீயோன் மேல் என்ன வைக்கிறாரா, ராஜாவை அபிஷேகம் பண்ணி, ராஜாவை என்ன செய்கிறாரா, அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அங்கே ஒரு ராஜாவை என்ன செஞ்சு வச்சிருக்கிறார், நமக்காக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். எங்க, சீயோன் மலையில. அது யாரை குறிக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதே சங்கீதம் 48:1-2 வாசிங்க. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். பரிசுத்த பர்வதத்தில் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் அந்த சீயோன் பர்வதம் எப்படி, மகாராஜாவின் நகரம், தேவன் வாசம் பண்ணுகிற, தேவன் ஆளுகை செய்கிற இடம் தான் எதுங்க, அந்த சீயோன் பர்வதம். இன்னும் வாசிக்கலாமே, 132வது சங்கீதம் 13வது வசனம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். ஆண்டவர் சீயோனை தெரிந்து, ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம் எதுன்னா சீயோன். ஆண்டவர் வாசம் பண்ண விரும்பின இடம் எதுங்க, சீயோன். அவர் பரலோகத்துல வாசம் பண்றாரு, பூமியில எருசலேமிலே சீயோன் மலையில அவர் வாசம் பண்ண விரும்புகிறாரு. மூன்றாவது நம் சரீரமாகிய ஆலயத்துல, நம் கூடி ஆராதிக்கிற ஆலயமாகிய கட்டடத்துல அவர் வாசம் பண்ண விரும்புகிறாரு. இங்கே நாம் பார்க்கிறோம், சீயோனிலே அவர் தங்கி இருப்பதையே அவர் என்ன செய்கிறார், வாஞ்சிக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. இன்னும் அந்த சீயோனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40:9 சொல்லுகிறது, சீயோன் என்னும் சுவிசேஷியே என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஆசீர்வாதத்தை பார்த்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து, அவர்கள் வந்து எங்க வந்து கெம்பீரிக்க, யாக்கோபு என்ன செய்கிறாரா, பலவானுடைய கைக்கு மீட்டெடுக்கிறாரா. தேவனால் மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்கள், தேவனால் விடுவிக்கப்பட்ட ஜனங்கள் எங்க வராங்க, தேவனுடைய நகரமாகிய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேமின் ஸ்தலமாய் இருக்கிற சீயோனை நோக்கி ஜனங்கள் வருகிறார்கள். சீயோனிலே வந்து
என்ன செய்யறாங்க? கத்திரலும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் முதலானவைகளுக்காக என்ன செய்யறாங்க? ஆண்டோட சமூகத்துல வந்து என்ன செய்யறாங்க? கத்தரை அவர் என்ன செய்கிறார்கள்? மகிமைப்படுத்துகிறார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு நிச்சயமா ஆண்டவர் என்ன செய்கிறாரா? உங்களை மகிமைப்படுத்துவார். எங்க கொண்டு வந்து உங்களை விடுவிப்பாரா? சீயோனுக்குள்ள கொண்டு வந்து, தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்துக்குள்ள கொண்டு வந்து உங்களை கம்பீரித்து கர்த்தர் மகிழ செய்வான். அவர்கள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்களாம்? தொய்ந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமா மாற்றி, 13 வசனம் சொல்லுகிற, அவர்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமா மாற்றி அவர்களை தேற்றி அவர்களை சஞ்சல நீங்க சந்தோஷப்படுத்துவேன். ஏன்னா சீயோனுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, தெய்வ சமூகத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, எருசலேம் நகரத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை, சந்தோஷத்தை அந்த சீயோனின் மேலே கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, சீயோனில் ஒரு பெரிய நன்மை இருக்கிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒரு வாசிக்கலாமே. வெளிப்படுத்தல் 14:1. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவர் நாமம், அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரை நிற்க கண்டேன். ஆண்டவருடைய வருகை நாட்கள்ல ஆட்டுக்குட்டியானவர் வருவாரு. அவர் வரும்பொழுது தன்னுடைய ஜனங்கள் எங்க வெளிப்படுத்தப்படுகிறாங்க, எங்க சந்திக்கப்படுறாங்க அப்படின்னா, வேதத்துல சொல்லப்பட்டபடி சீயோன் மலையின் மேலே ஆட்டுக்குட்டியானவர் வந்து நிற்பார். அந்த சீயோன் மலையில யார் வந்து நிக்க போறா? ஆட்டுக்குட்டியானவர் வந்து நிக்க போகிறார். அவர் வாசம் பண்ணுகிற இடம் அங்கதான். மறுபடியும் அவர் திரும்பி வந்து அவர் இறங்க போற இடமும் அந்த இடம் தான். 1 பேதுரு 2வது அதிகாரம் 6வது வசனத்தை சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் முன்குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து உண்டான இடம், ஒரு தலைக்கல் அங்கதான் இருக்குது. வாசிங்க. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாகிய மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். ஆண்டவர் எங்க வச்சுக்கிறார்? மூளைக்கல் எங்க இருக்குதுங்க? சீயோனிலே இருக்கிறது. இந்த பூமியில வாழ்ற நாட்கள்ல நமக்கு இம்மைக்கு மாத்திரம் இல்ல, மறுமைக்கும் ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த மூளைக்கல் யாரு? சீயோனில் இருக்கிறது யாருன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எருசலேம் நகரத்துல தான், அந்த பெத்லகேம்ல தான் ஆண்டவர் இயேசு பிறந்தாரு. அவர் வாசம் பண்ணுகிற இடம் பெத்லகேம். அவர் பிறந்த இடம் பெத்லகேம். அவர் மரிச்சு உயிரோடு எழும்பின இடம் அந்த எருசலேம் நகரம். அந்த எருசலேம் நகரத்தையும் அந்த எருசலேம் இருக்கிறதான இடத்துக்கு இன்னொரு பெயர் குறிக்கப்பட்டிருக்கு, சீயோன் என்று சொல்லி. அந்த சீயோன் என்பது தேவன் தங்குகிற இடம், தேவன் வாசம் பண்ண இடம், தேவன் உயிரோடு எழுந்து பரமேறி போன இடம், மறுபடியும் நியாயம் தீர்க்கும்படியா இந்த பூமிக்கு வந்து நிற்கிற இடம் எது அப்படின்னா சீயோன். ஆட்டுக்குட்டியானவர் அந்த இடத்துல வந்து நிற்க போகிறார். அந்த சீயோனை குறித்து நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. இப்ப நல்லா கவனிங்க. வேதம் மறுபடியும் சொல்லுகிறது சங்கீதம் 20:2, சீயோனிலிருந்து உன்னை ஆதரிப்பாராக. ஒரு ஆமீன் சொல்லுங்க. தேவனுடைய நகரம், தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு ஆதரவு கடந்து வர போகிறது. ஆதரவற்ற நிலையில் நிற்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளை, சீயோனில் இருந்து உங்களுக்கு ஆதரவு வரப்போகிறது. தேவனுடைய நகரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை கடந்து வரப்போகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்க ஒவ்வொருவருக்குள்ள அந்த சீயோனுடைய அனுபவத்தை கர்த்தர் தரப்போகிறார். சீயோனுடைய சந்தோஷம், சீயோனுடைய மீட்பு, சீயோன் மூலமா வருகிறதான பரிசுத்தத்தை, கிருபைகளை ஆட்டுக்குட்டியானவரே உங்களுக்கு கொடுத்து, கிறிஸ்து இயேசுவே கொடுத்து உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். எல்லாரும் கண்களை மூடி நம்ம சுருக்கமா ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. சீயோன் தேசத்தில் நான் மகிழ்ந்திருந்து சேனைகளின் கர்த்தரோடு வாழ்ந்திருவே. சேனைகளின் கர்த்தரோடு நாங்க இருக்கணுப்பா. சீயோன் தேசத்துல தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவன் உலாவுகிற இடம், ஆன்மீக மலை, தெய்வ சமூகத்தை நாங்கள் ஒரு நாள் அசட்டை நினைச்சிடக்கூடாதுப்பா. நாங்கள் கூடி ஆராதிக்கிற இடம் ஒரு சீயோன், நாங்கள் தொழுது கொள்கிற இடம் சீயோன், நாங்கள் கூடி ஆராதிக்கிற அந்த சபை ஒரு சீயோனா மாறட்டும். எருசலேமிலே கர்த்தர் சீயோனின் மகிமையை வைத்தது போல தேவனுடைய நகரமாய் அந்த நகரம் மாறினது. அது தாவீதின் நகரம். தேவன் அங்கே வாசம் பண்ணினபடியினாலே அது தேவனின் நகரமாய் மாறினது. அது தேவனுடைய கூடாரமாய் மாறினது, தேவனுடைய வாசஸ்தலமாய் மாறினது. சீயோனுக்கு இறங்குகிற காலம் வந்திருக்கிறது. அப்பா, சீயோனை உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. இந்த வார்த்தையை கேட்கிறேன் ஜனங்களுக்கு சீயோனிலிருந்து வருகிற நன்மை, சீயோனிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை, சீயோனிலிருந்து வருகிற மேன்மைகளை சுதந்தரிக்க உதவி செய்வீராக. எபூசியர்கள் துரத்தப்பட்டார்கள். அந்த பட்டணம் தாவீதி நகரம், தேவனுடைய நகரம் சீயோனை மாறினது போல கர்த்தர் எபூசியர்கள் எல்லாம் துரத்தப்பட்டு
உணரப்பட்டு இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில சீயோனின் ஆசீர்வாதங்களை இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே, எந்த மனுஷர்கள் அசட்டையா நினைச்சாங்களோ அதே இடத்துல தாவீதுக்குள்ள இறங்கின அபிஷேகம், தாவீது அபிஷேகம் வாங்கின உடனே அந்த தேசத்துல வர வர விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அது சீயோன் மலையாய் அது மாறினது போல இவருடைய வாழ்க்கை ஒரு மகிமையுள்ள வாழ்க்கையா மாறட்டும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ள, நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ள அற்புதங்கள் அடையாளங்களை நடக்கட்டும் ஐயா. சீயோனில் இருந்து குடும்பங்களுக்கு ஆதரவு கடந்து வரட்டும், ஆதரவு கடந்து வரட்டும். மனதார வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். மனுஷனிடத்துல இருந்து அல்ல ஆண்டவரே, உலகத்தினிடத்துல இருந்து அல்ல, தேவ சமூகத்தில் இருந்து, தேவன் வாசம் பண்ணுகிற கூடாரத்தில் இருந்து, எங்களுக்கு சீயோனில் இருந்து ஆதரவு கடந்து வந்ததற்காக நன்றி. கடந்து வர போற கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.